இந்த வாய்ப்பை நல்கிய பிரபஞ்சத்துக்கும், நான் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எனது பெற்றோர்களுக்கும், எனது அத்துணை குருமார்களுக்கும், மேலும் இந்த ஈசன் அறக்கட்டளையிலே எனக்கு இங்கே பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீதரன் ஐயா, மாதவன் ஐயா மற்றும் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பொருளாதாரத்தில் மேம்பாடு. பொதுவாக நம்மக்கிட்ட ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிற நம்மக்கிட்ட வர்றவங்க கேட்குறது என்ன? பரிகாரம் தான் கேட்குறாங்க. நம்ம சொல்கிற பலனை அவங்க கேட்குறதில்ல. அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல் உண்டா இல்லைங்களா? என்ன சார், அதானே உண்மை? ஆமாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? 5 வலுவாக இருக்கணும், சரிதானே? அது தர்ம திரிகோணங்க. அப்போ இந்த 1, 5, 9 வலுவாக இருந்தால் தான் பரிகாரமே வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நான் பல ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேங்க, ஏகப்பட்ட பரிகாரம், இந்த பரிகாரம்னு இல்லை, பல பரிகாரம் பண்ணிட்டேன், ஒன்று கூட வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை? அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பலமிழந்து நிற்கும். ராசிப்படி இருக்கக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் பாவக காரகக்கோள் அல்லது அந்த 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி, 5ஆம் அதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அதிபதி அம்சப்படி நீசமாக இருந்தால் அவங்க எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்காது. என்ன பரிகாரம் பண்ணாலும் பலன் கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பரிகாரம் முதல்ல எத்தனை விதம் இருக்கு? தானாகவே தீரக்கூடிய பரிகாரம் இருக்கு. நம்மள்ட்ட வந்திருப்பாங்க, நம்ம ஒரு கோயில் சொல்லுவோம், சார் போன வாரம் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்பாங்க. உண்டா இல்லைங்களா? பிரபஞ்சம் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு நடக்கும் அல்லது கிடைக்கும். தானாகவே சரியாகக்கூடிய பரிகாரம். 2, அவங்க கடுமையான முயற்சி எடுத்து போய் அந்த பலனை அனுபவிக்கிறது. நம்மளே சொல்லிடுவோம், இந்த கோயிலுக்கு போங்க, ஆனால் போக முடியாது. எவ்வளவு முயற்சி எடுத்து நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு என்னால் போகவே முடியல, எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், கிளம்பி டிக்கெட்டை போட்டேன், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய காரியம், இல்லை பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் போக முடியல அப்படின்னு தள்ளி போயிடும். அப்போ இந்த பரிகாரம்ங்கிறது முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணுறது. என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது நடக்கவே நடக்காதான், போக போகிறதும் இல்லை. அப்போ அது சொல்கிறது வேஸ்ட்டு தானே, நம்ம எனர்ஜியும் வேஸ்ட்டு, நம்மளுடைய பொருளாதாரமும் விரயமாகும். உண்டா இல்லைங்களா? அப்போ அதனால தான் அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நம்ம பலன் சொல்லணும், பரிகாரம் சொல்லணும். நம்பிக்கையே இல்லை அவங்ககிட்ட போய் நீங்கள் பரிகாரம் சொல்லி அவன் என்ன செய்வான்? செய்வானா? எதுவுமே செய்ய மாட்டான். அப்போ அவனுக்கு எப்படி அதில் பலன் கிடைக்கும்? அதில் எப்படி அவங்களுக்கு உயர்வு கிடைக்கும்? எந்த விதத்திலுமே அவங்களுக்கு உயர்வு கிடைக்காது. மனுஷனுக்கு ஆசை இருக்குதுங்க, ஜீவராசிகளுக்கு ஆசை இருக்கா? ஆசை இல்லைங்க. அதனால அதுங்களுக்கு கர்மா கிடையாதுங்க. நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம அதிக எஃபர்ட் எடுக்கிறோம். பரிகாரங்கிறதே என்ன? பிரபஞ்ச வழிப்பறின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? வழிப்பறினா முதல் என்ன? வழிப்போக்கனா இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட புடுங்கிறது தான் வழிப்பறி. அதுதாங்க பரிகாரமே. பிரபஞ்சத்திட்ட இருந்து நம்ம புடுங்குறோம். என்னால் முடியல, எனக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை சொல்லுன்னா நம்மள்ட்ட வரோம். ஜாதகம் பார்க்க வரவங்க நல்ல சந்தோஷமான தருணத்தில் நம்மள்ட்ட வருவான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இது கிடைக்குமா? என்னன்னா வரக்கூடிய நண்பர்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும், நடந்தது என்னங்கிறதுன்னு தெரியும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்காகத்தான் அவன் ஜோசியர்கிட்டே வரான். அப்ப இது செஞ்சா இது சரியா வருமா, நான் இந்த நேரத்தில் வீடு வாங்கலாமா, நான் இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமா, நான் இந்த நேரத்தில் இதை செய்யலாமான்னு கேட்டு தானே வராங்க. அப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அதை தெரிஞ்சிருக்கிறதுக்காகத்தான் அவங்க நம்மள்ட்ட வராங்க. இப்ப எங்க குருமார்கள் சொல்லுவாங்க, 1000 மருத்துவர்களுக்கு ஒரு ஜோதிடன் சமம். ஏன்னா 1000 பேர் அந்த டெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் எடுத்து அதுக்கு ரிசல்ட் சொல்றாங்க. ஆனா எல்லா டெஸ்டையுமே ஜோதிடர்களாகிய நாமே எடுத்துறோம். அப்ப அவங்களுக்கு உண்டான அந்த என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கு என்ன ரெமிடி அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது நம்ம ஜோதிடர்களாகிய நம்முடைய கடமையா இருக்கு. இது எல்லாமே இதுல வரக்கூடியதுங்க. பொதுவாக அந்த ஆசைகளை குறைக்கும் போது இந்த கர்மாக்கள் குறையும். ஆனா இந்த கர்மா எப்படி வருது? நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்மளுடைய அப்பா. அவர் பிறக்க அவருடைய அப்பா, அப்ப நமக்கு அது தாத்தா,
அப்ப அந்த பாரம்பரியமாகவே நமக்கு அந்த கர்ம பதிவுங்கிறது நம்மளை சார்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அடுத்த உள்ள போறது இந்த பொருளாதாரத்துக்கு என்ன வழி, அப்ப அதுக்கு இந்த மாதிரி போனாதான் அதை செய்ய முடியும். இந்த சுவிட்சை போட்டாதான் இந்த ஃபேன் ஓடும் இல்லையா, அப்ப இதை செஞ்சாதான் அது நடக்கும், செய்யலைன்னா நடக்காது அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் ஒரு இது கொடுத்துருக்குங்க. அதே போல சாதாரணமாகவே இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கு உண்டான வழிக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 10-11-3 அன்றும் பகிர்மேராரில் பகலவன் ஏறி எத்தில் பணம் பறிப்பானப்பா, ஜென்மம் இதனால் வாழ்பவன் விதி வலிதி என்று உரைத்திடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 3, 6, 10, 11 இதுல சூரியன் தொடர்போ அல்லது சூரியன் இருந்தாலோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரம் தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்கள் ரொம்ப இலகுவாக ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இப்ப ஏஜென்சிலாம் வச்சிருக்காங்க, அவங்களாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, இங்க இவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட வாங்கி அப்படியே மாத்தி விட்டுருவாங்க, அதுல ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும். அப்ப அவர்களுக்கு இந்த பொருளாதாரங்கிறது ஈஸியா வரக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கறத அங்க நம்மளால சொல்ல முடியுங்கய்யா. அதே சமயத்துல நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பு வளர்பிறை தேய்பிறைன்னு 2 இருக்கு. ஒரு மனிதனுடைய பிறப்பு வளர்பிறை தேய்பிறைன்னு 2 இருக்கு. ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த திதி எப்ப கொடுப்போம், அவர் எந்த திதியில இறக்குறாங்களோ அந்த திதியில கொடுக்குறோம். பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த திதி. அப்ப இந்த தேய்பிறை திதியில, தேய்பிறை அமாவாசை அன்னை நாட்கள், அதாவது தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைகள்ல உங்க பக்கத்துல இருக்க கோயில்லையோ அல்லது உங்க குலதெய்வ கோயில்லையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான கோயில்லையோ நல்லெண்ணெய் வாங்கி தெய்வத்துக்கு எண்ணெய் காப்பு செய்யறது ரொம்ப சிறப்பு. 1. 2வது, அந்த மாசத்துல இப்ப சித்திரை மாசம் எடுத்துக்கோமே, சித்திரை மாசம் அமாவாசை எப்போ வரும், அஸ்வினி நாள்ல வரும்போது வரும் இல்லையா. அப்ப அந்த சித்திரை மாசத்துல இவங்க என்ன செய்யலாம், கம்பளி வாங்கி தானம் கொடுக்கலாம். கம்பளி வாங்கி தானம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த 1 வருட கால அளவுகள் அந்த பொருளாதாரம் அந்த நிலைப்பாட்டில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அங்க சொல்லலாம். இது சொல்றது ஃபுல்லா அமாவாசைக்கு. அதே போல வைகாசி மாசம் வரும் அப்படின்னா அங்க ரோஹிணி நாள்ல வரும்போது அமாவாசை வரும். அப்ப இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அன்னதானம். ஒண்ணு இவங்க அன்னதானம் பண்ணலாம், இல்ல அன்னதானம் பண்ற இடத்துல இவங்க போய் ஸ்பான்சர் பண்ணலாம், அல்லது இதுல கலந்துக்கிறது. அந்த பணத்தை கொடுத்துட்டு இவங்க போய் அந்த எச்சி இலையை எடுக்கணும், எடுத்தாதான் அந்த பலன். அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறது சிறப்பு. இப்ப எல்லாம் பாக்குத்தட்டு வந்துருச்சு, எங்க போய் எச்சி இலை எடுக்கிறது. அப்ப அதுல நம்ம கலந்துக்கிறது, பங்கெடுத்துக்கிறது நமக்கு வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஆனி மாதம், ஆனி மாதத்துல வரோம் அப்படின்னா திருவாதிரை நாள்ல வரும்போது அமாவாசை வரக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க இவங்க அந்த எண்ணெய் காப்பு செஞ்சுக்கிறது சிறப்பு. அதே சமயத்துல தேனால் ஆன பதார்த்தங்களை தானம் கொடுக்கறது சிறப்பு. இந்த அமாவாசையில சொல்ற எதையுமே இவங்க சாப்பிடக்கூடாது, தானம் தான் கொடுக்கணும். தானம் கொடுக்கும் போது அது அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். அதே ஆடி மாசத்துல வரும்போது பூசம் நாள்ல வருங்க. பூசம் நாள் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரங்க. அப்ப அங்க செருப்பு தானம் கொடுக்கறது, கொடை தானம் கொடுக்கறது, நெல்லிக்கனி தானம் கொடுக்கறது, இது எல்லாமே இவங்க செஞ்சுக்கிறது சிறப்புங்க. அப்ப இந்த ஆடி மாசத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்கள்ல விசேஷ நாட்கள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த எண்ணெய் காப்பு அம்மனுக்கே கூட இவங்க வாங்கி கொடுத்துக்கலாம். அப்ப அடுத்து ஆவணி மாசம், இப்ப ஆடினியோட முடியுது, நாளைக்கு ஆவணி 1 மாசப்பரப்பு, சரிதானுங்களா. அப்ப இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா மகம் நாள்ல வரும்போது அமாவாசை வரும். அந்த நாட்கள்ல பழங்கள் வந்து தானம் கொடுக்கறது நல்லது. எந்த வகையான பழங்களா இருந்தாலும் பழங்கள் தானம் கொடுக்கறது இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம் இல்லைங்களா. அப்ப உத்திர நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல வரும்போது அங்க அமாவாசை வரக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. அந்த நேரத்துல இவங்க என்ன செய்யலாம், சர்க்கரை பொங்கல் வச்சு கொடுக்கலாம், அல்லது அந்த கோயில்ல எண்ணெய் காப்பு பண்ணிட்டு, பெருமாளுக்கே கூட எண்ணெய் காப்பு பண்ணிட்டு சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கறது. அந்த இடத்துல இவங்க நெய் தானம் கொடுக்கறது, அது அவர்களுக்கு பொருளாதாரத்தை பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. அதே போல ஐப்பசி மாசம் அங்க சுவாதி நாள்ல வருங்க, தயிர் அல்லது புளிப்பு சுவை நிறைந்த உணவு பதார்த்தங்கள் தானம் கொடுக்கிறது அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்குங்க. அடுத்து கார்த்திகை மாசம், சரிதானுங்களே, ஐப்பசி சொல்லிட்டேன், அடுத்து கார்த்திகை தானே. கார்த்திகை மாசத்துல இவங்க என்ன பண்ணலாம், அனுசம் நாளில் வரும்போது அமாவாசை வரக்கூடிய நிலை. அந்த நேரத்துல தீபம் அல்லது தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது.
இதெல்லாம் இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குங்க. அடுத்து மார்கழி மாதம் வரும்போது மூல நட்சத்திரம் 4ல் வருங்க. அந்த நேரத்தில் இவங்க ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது. ஒன்று பசுமாடு கோசாலை வச்சு நடத்துகிறவங்களுக்கு போய் இவங்க கொடுக்கலாம், அதில் இவங்க கலந்துக்கலாம். இல்லை இவங்களே போய் தானம் கொடுக்கலாம், மாடுகளுக்கு கொடுக்கறது சிறப்பு. அடுத்து தை மாதம் உத்திராடம் 4ல் வரும். அப்போ சொர்ண தானம் பண்ணுறது நல்லது, அல்லது உணவு தானம் பண்ணுறது நல்லது. அடுத்து மாசி மாதம் அவிட்டம் 4ல் வரும். அந்த நேரத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறது, நீர்மோர் பானகம் கொடுக்கறது, இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அதே பங்குனி மாதம் உத்திரட்டாதி 4ல் வரும். அந்த உத்திரட்டாதி 4ல் வரும்போது இவங்க நெய் சார்ந்த அல்லது கோயில்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் இவங்க செஞ்சுக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா அமாவாசை அப்படிங்கிறது மறை மதி காலம், அதாவது மதினா சந்திரன், சந்திரன் மறைந்த காலம். அப்போ அந்த சந்திரன் மறைந்த காலத்தில் இதை நம்ம செய்யறது சிறப்பு. சூரியன் சந்திரன் 2 பேரும் ஒரே ராசியில் ஒன்றா இருப்பாங்க அமாவாசைக்கு, சரிதானுங்களே? அப்போ அந்த நேரத்தில் இந்த எண்ணெய் காப்பும் செஞ்சு இந்த தானமும் கொடுக்கும்போது இவர்களுக்கு அந்த பொருளாதாரம் அந்த வருடம் முழுவதும் என்ன நிலையில் இருந்தாங்களோ அதே அந்த குறையாம அடுத்து ஒரு படிக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். அடுத்து பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க அது நிறைமதி காலம்னு சொல்றாங்க. இது மறைமதி காலம், அது நிறைமதி காலம். பௌர்ணமி முழு நிலவா இருக்கும். அதனாலதான் அமாவாசை பௌர்ணமியில கடல் வந்து உள்வாங்கிறதும் பௌர்ணமியில கடல் பொங்குறதுமா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்ப அந்த பௌர்ணமி கால அளவுல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சித்திரை மாசத்துல சித்திரை நட்சத்திரத்திலே வரும்போது வரும். அப்ப கேசரி இவங்க எடுத்துக்கணும், தானம் கொடுக்க கூடாது. இவங்க குடும்ப உறுப்பினர்கள் இதை எடுத்துக்கும் போது இவர்களுக்கு பொருளாதாரத்துக்கு அங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாங்க. அடுத்து வைகாசி மாசம், வைகாசியில விசாக நட்சத்திரம் வரும், முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். அப்ப அந்த நாள்ல கல்கண்டு சாதம் அல்லனா லட்டு இது இவங்க எடுத்துக்கிறது, இவங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து எடுத்துக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க. அடுத்து ஆனி மாசம் கேட்ட நட்சத்திரத்துல வரும். அப்படி வரும்போது பச்சை பயிறு தேங்காய் திருவலோட, அந்த பயிரை வந்து தேங்காய் திருவலோட சாப்பிட்டுருக்கோம்ல, அதை மாதிரி எடுத்துக்கிறது இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். அடுத்து ஆடி மாசம் அப்படின்னாக்க உத்திரா நட்சத்திரத்துல வரும். அங்க பால் பாயாசம் வைக்கிறது சிறப்பா இருக்கும். அது புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பாசி பருப்பு பாயாசம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து ஐப்பசி மாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அஸ்வினில வரும். அப்ப மக்ரோனி இருக்குல்ல, மக்ரோனில பாயாசம் செய்யறது, இந்த வளைவா நெளியா இருக்கும். அப்ப அந்த மக்ரோனில பாயாசம் செய்யறது இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அஸ்வினிங்கிறது கேது தானே, அதனால அந்த வால் பகுதி மாதிரி இருக்கக்கூடிய பதார்த்தங்களை இவங்க எடுக்கும்போது இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கார்த்திகை மாசத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல வருது அப்படிங்கும்போது கம்மங்கூழ் மோர் கலந்து மண்பானை உபயோகப்படுத்துறது இவங்களுக்கு வந்து சிறப்பு. இவங்க தண்ணி குடிக்கிறாங்கன்னா அதை மண்பானையில வச்சு எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு பொருளாதாரம் வரும். இல்லை இந்த கூழ் வந்து மண்பானையில வச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க சாப்பிடும்போது இவர்களுக்கு பொருளாதாரம் வரும் அப்படிங்கிறத எடுக்கலாங்க. அடுத்து மார்கழி மாசம் திருவாதிரையில வரும். அந்த நேரத்துல சேமியா அல்லது இடியாப்பம் அல்லது ஜிலேபி, அங்க திருவாதிரைங்கிறது ராகுனுடைய தொடர்புல வர்றதுனால ராகு சார்ந்த உணவுகளை அவங்க எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தன் அடிக்க வரான் சார், அவன்கிட்ட சரணா அவன் அடிப்பான நம்மள திட்டுவான், அடிக்க வந்த வேகம் அவனுக்கு குறைஞ்சிடும்ல. அப்ப அதற்குண்டான இதுல நம்ம அவங்கள்ட்ட சரணடையும் போது அது நம்மளுடைய பொருளாதாரத்தை அவங்க பெரிய லெவல்ல பாதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத அதுல உண்மை. அடுத்து தை மாசம் வந்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல வரும். தைப்பூசம் முருகனுக்கு காவடி எடுக்கிற மாதமா வரக்கூடிய நாள். அப்ப அந்த தைப்பூச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி கொடுக்கறது, இல்லைன்னா இந்த ஃப்ரூட் மிக்சர் கொடுக்கறது, நம்ம குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாசி மாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துல வரும். அந்த நேரத்துல கேழ்வரகு கஞ்சி எடுத்துக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்கும். அதே இந்த பங்குனி மாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெய் சார்ந்த பதார்த்தங்கள், அதே மாதிரி பால் ஆடை மில்க் ஸ்வீட்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இவங்க வந்து எடுத்துக்கிறது இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. இப்போ இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? அதில் வந்து நம்ம தானம் கொடுக்கணும், எண்ணெய் காப்பு செய்யணும், இதில் வந்து நம்ம சாப்பிடணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு பொருளாதாரம் கொடுக்கும். அப்படி இங்கே பௌர்ணமி அப்படின்னாக்கா சூரியனும் சந்திரனும் சமசௌத்தமமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அதனால தான் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். 7 அப்படிங்கிறது ஒரு ஜாதகனுக்கு மாற்றம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா உயர்வா போனேன்னு சொல்றதும் இருக்கு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மேல இருந்தேன் கீழே வந்தேன்னு சொல்றதும் இருக்கு.
அப்ப 7ங்கிறது கலத்திர பாவம், அதனால அதை சொல்றேன். 7ங்கிறது நண்பர்களையும் குறிக்கும். இவ்வளவு நான் அந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கேன், ஆனா இந்த ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த இடத்துல நல்லா டெவலப்பே ஆனேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எனக்கு அந்த இடத்த பத்தி தெரியும், ஆனா அந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது, அங்க யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவன் மூலியமாக நான் டெவலப் ஆனேன் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப 7ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை தான் ஜாமக்குள்ள நம்ம போய் உச்சகால சிந்தனைன்னு பார்க்கும்போது எதை பார்க்கிறோம்? 7ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் நம்ம போய் தொடுறோம். அப்ப தொடும்போது தான் அதோடைய உச்சகால சிந்தனை என்னங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆமாங்க. அப்ப அந்த தன்மை அங்க உள்ள வந்துடுதுங்க. அடுத்து சக்கரத்தாழ்வார், அடுத்த ரூட், நம்ம பொருளாதாரத்துக்கு அடுத்த ரூட். சக்கரத்தாழ்வார் எந்த கோணத்துல நிப்பாருங்க? அருங்கோண சக்கரத்துல நிப்பாருங்க. சரிதானே? அருங்கோண சக்கரம் யாரோடதுங்க? முருகனோடதுங்க. புரியுதுங்களா? அப்ப பழனி ஆண்டவர்கிட்ட போனா நமக்கு என்ன கிடைக்குங்க? பொருளாதாரம் கிடைக்குங்க. சரியா? என்னோட தலைப்பு தானே, பொருளாதாரம் சார்ந்த. அதுல வரும்போது அதற்குண்டான தெய்வங்கள் இவங்க. அப்ப சக்கரத்தாழ்வாருக்கு எத்தனை கைங்க இருக்கு? 32. ஒரு பக்கம் 8 கை, மறுபக்கம் 8 கை, மொத்தம் 16 கைங்க. 16 கையிலையுமே ஆயுதங்கள் தாங்கி இருப்பாருங்க. மித்த எந்த தெய்வத்துக்குமே அதற்கு பின்னாடி இன்னொரு தெய்வம் இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி யார் இருப்பான்? யோக நரசிம்மர் இருப்பார். நரசிம்மர்ல நவ நரசிம்மர்கள் உண்டு, ஆனா இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் யோக நரசிம்மர் இருப்பார். இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது உக்ரநிலை, ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய அவர் பாத்தீங்கன்னா உக்ரநிலை. அது ராகுக்கு ஈடான ஒரு நிலையை சொல்லும். அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அபரிமிதமான சக்தி, இல்லைன்னா பிரம்மாண்டமான சக்தி அவருக்கு உண்டு. அதை சமப்படுத்துறதுக்காகத்தான் இந்த யோக நரசிம்மர் அவருக்கு அப்படியே பின்னாடி இருப்பார். அவர் அப்படியே அமைதி நிலை. அப்ப அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி எந்த வேகத்துல வருதோ அந்த வேகத்துல திரும்பி போயிடாம இருக்கிறதுக்காக இவருடைய இந்த சமப்படுத்தும் நிலை அங்க இருக்கும். அதனாலதான் சக்கரத்தாழ்வாருக்கு நம்ம எத்தனை சுத்து சொல்றோம்? 11 சுத்து சொல்றோம். 11 1 1 2 சந்திரன். சரிதானுங்களா? அப்ப இவங்க சந்திரன்கிறது மனோகாரகன். அப்ப மனசுல இவங்க நினைச்ச மாதிரி இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 பேர் இருக்கிற இடத்துக்கு இவங்க போகும்போது அதற்குண்டான பலாபலன் அங்க கிடைக்கும் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்க. தாராபலன் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தாராபலன்ல என்ன சொல்லியிருக்காங்க? எந்தெந்த பாவத்தை சொல்லியிருக்காங்க? நல்லதா வரதெல்லாம் எந்தெந்த பாவம்? சேமம், ஜெயம், நட்பு. 2 4 6 8 அது அதீத நட்பு நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு சில சமயங்கள்ல நல்லதாகவும் செய்யும், ஒரு சில சமயங்கள்ல பாதிப்பையும் கொடுக்குங்கிறோம். அப்ப அங்க பணபரஸ்தானங்கிறத நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு சொல்லல, நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயங்கள்லயும் அவங்க அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. உங்களுடைய தாராபலன்கள்லயே உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கு, அப்ப அதையுமே நீங்க ஹேண்டில் பண்ணிக்கங்க. அப்ப உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு பதார்த்தங்களை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். 4வது நட்சத்திரத்தை எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சாதகமா நடக்கும், சேமமா இருக்கும். 6வது நட்சத்திரத்தை எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எடுக்கிற முயற்சியில சக்சஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயதார தானே அது. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப அதையும் நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புத்து மண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு புத்து மண், அது நமக்கு பணத்தை கொடுக்குங்க. தெரியுமா இது? அந்த காலத்துல நம்மளுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய பண்டாரங்கள் அதை போய் எடுத்துட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்குமே நம்மளுடைய அன்னகாமாட்சி அம்மன் கோயில்ல போனீங்கன்னா திருநீர் அங்க கிடையாது, மண்ணு தான் திருநீர். உண்டா இல்லைங்களா? போயிருக்கீங்களா? ஓமாந்தூர் அன்னகாமாட்சி அம்மன், அங்க மணல் தான் திருநீர். அப்ப அந்த புத்து மண்ணுக்கு புத்து யாருங்க கட்டுவா? பாம்பு கட்டுமா? பாம்பு கட்டாதுங்க. பாம்பு உள்ள போய் பூந்துக்குங்க, கட்டினவன வெளியே அனுப்பிடுங்க. அப்ப இந்த புத்து மண்ணுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. மாந்திரிகம் செய்யறதுக்கு புத்து மண் உபயோகப்படும். மாந்திரிகம் நிறைய விஷயங்களுக்கு தாவரங்கள் மாந்திரிகத்துக்கு உபயோகப்படும். அந்த தாவரங்களை கொண்டு இப்ப ஒருத்தரை பிரிக்கணும், புத்து எதிர் இருக்கிற புத்துல 2 பேர்த்து பேரை எழுதி கொண்டு போய் ஒரு மரத்து பட்டையில எழுதி அதை கொண்டு போய் போட்டீங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. அப்ப அந்த புத்து மண்ணை எடுத்து பசும்பால் அல்லனா சீம்பால்னு சொல்லுவாங்க. கன்று குட்டிய ஈன்றுன உடனே வரக்கூடிய பால் சீம்பால்.
அதை நம்ம எல்லாம் திரட்டு பால்னு சொல்லுவோம். அந்த பால் கிடைச்சா அந்த மண்ணோட அந்த பாலை சேர்த்து உலர வச்சு அதோட ஜவ்வாது, அரகஜா, பச்சைக்கப்புறம் இந்த 3ஐயும் சேர்த்துக்கணும். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இதை சேர்த்துக்கிட்டு அதை உங்க கையில வச்சுக்கிறது. அல்லது நீங்க திலகமா இட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா, நீங்க கொடுத்த பணம் எனக்கு வரல, அவன்கிட்ட கொடுத்து வருஷம் ஆகுது, தருவானா தரமாட்டானா, எப்பதான் தருவான் அப்படிங்கிற கேஸுக்கெல்லாம் இதை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர வேண்டியதுல ஒரு பார்ட் அமௌண்டாவது வந்துடும். இது நிறைய பேத்துக்கு நடைமுறையில நாங்க கொடுத்து சக்சஸ் ஆனது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரணுங்க, கொடுத்து 5 வருஷம் ஆச்சுங்க, அவன் நல்லா முடிஞ்சா பாத்துக்கான்ட்டான். ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க, எவ்வளவோ போராட்டாரு, ஸ்டேஷன்ல 50,000 செலவு பண்ணிட்டார். அவரும் இவருக்கு எப்படி வலிமை இருக்கோ அவருக்கும் அப்படி வலிமை இருக்கு. ஸ்டேஷன்ல அவரும் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துறாரு, இவரும் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துறாரு. 50,000 ரூபாய் செலவு தான், செலவானாதான் மிச்சமே ஒழிய இவர் பணத்தை 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரிட்டர்ன்ல கூட கொடுக்கல. அப்ப இந்த வழிமுறை செஞ்சு அவர் என்ன பண்றாரு, போய் பார்க்கும்போது ஏன் என்ன தொல்லை பண்ற, இந்த அப்போதைக்கு என் கையில இருக்குது 50,000 அப்படி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு 50,000 கொடுத்துறான். அதன் பிறகு 48 நாள் கழிச்சு திருப்பி போக சொல்றோம். 48ங்கிறது ஒரு மண்டலம். ஏன் அந்த ஒரு மண்டலம் எடுக்கிறோம், நம்ம முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. ஒரு செயலை நம்மை நடைமுறைப்படுத்தும் போது அது வழக்கமாக மாறும். அப்ப வழக்கமாக மாறிய ஒரு செயல் அது நடைமுறைக்கு வரும். அப்ப நடைமுறைக்கு வந்த ஒரு செயல் நமக்கு சாதகத்தை கொடுக்கும். இதுதாங்க 48ங்கிறதுக்கு உண்டான விளக்கம். 4ங்கிறது ராகுங்களா, 8ங்கிறது சனி பகவானா, 2 பேரும் சேர்ந்தாங்க என்ன நடக்கும்? 2 பேருமே அசுரர் தானே. அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி அங்க கொடுக்கும்ல. ஆனா 48 நாள் அவங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும்ல. சித்த மருத்துக்கள்லாம் மருந்துகள்லாம் அன்னைக்கு அப்படிதாங்க இருந்தது, நம்ம ஜோதிடர்கள் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்ப அந்த 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம். அப்ப அந்த 48 நாள் அதை செய்யும் போது அது அங்க சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத அங்க சொல்லலாம். அதே போல நம்ம முன்னோர்கள் வாழ்த்தும் போது சொல்லுவாங்கல்ல, ஆள் போல் தலைத்து அருகு போல் படர்ந்து மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி வாழையாக. அவங்க சும்மா சொல்லலைங்க, உங்களுக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும், இல்ல கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில ஆலமரத்தடியில போய் அந்த ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வம் அல்லது நீங்க எந்த கோயிலுக்கு, அந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த தெய்வத்தை நினைச்சு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா படிப்படியான மாற்றத்தை கொடுக்கும், நீங்க நினைச்ச காரியத்தை சக்சஸ் கொடுக்கும். அதனாலதான் ஆலமரத்தை அங்க சொல்லியிருக்காங்க. அதே போல எங்கேயோ ஒரு பக்கம் போறோம், அருகம்புல் இருக்குல்ல, பாம்பும் கீரியும் சண்டை போட்டுக்கும் சார், கீரி ஜெயிச்சிரும். ஆனா அது போய் ஒரு மூலிகையில படுத்து பெறலும். அது என்னன்னு தெரியுமா? அருகுதான். அருகம்புல்ல போய் படுத்து அது உடம்புல ஏறின விஷத்தை இறக்கும். அதனாலதான் அருகம்புல்ல நம்ம யாருக்கு சாத்துறோம்? முழு முதல் கடவுளாகிய விநாயக பெருமானுக்கு சாத்துறோம். எவ்வளவு விசேஷமான புல்லு பாருங்க. அப்ப அந்த அருகம்புல்லுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதனாலதான் அந்த வாழ்த்துறதுல அதை சொல்லி வச்சாங்க, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடின்னு சொல்லி. அடுத்து மூங்கில் சொல்றோம். மூங்கில் அதனுடைய தன்மை என்ன? உறுதியான தன்மை. மூங்கில் உறுதி. அதனாலதான் நம்ம கீத்து தாவரம் போடும் போதெல்லாம் மூங்கில குறுக்க போடுறோம் இல்லையா. ஒரு ஆள் ஏறி நின்று செய்யறாருல்ல, தாங்குது இல்ல, சவுக்கு கூட முறிஞ்சிரும், மூங்கில் வளையுமே ஒழிய முறியாது. அப்ப மூங்கிலுக்கு உறுதி தன்மை இருக்கு. அதனாலதான் நிறைய அலுவலகம் ஆபீஸ்லாம் போனீங்கன்னு சொன்னாக்க மூங்கில் செடி வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வாழை மரம். வாழை மரம் சொல்லவே வேண்டாம், வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். வாழை மரத்தினுடைய தன்மை விருத்தியை கொடுக்கும். அப்ப அந்த பொருட்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. இது எல்லாமே அதுல வரக்கூடிய ஒரு நிலை தாங்க. அதே சமயத்துல மருதாணி. மருதாணி வாரத்துல ஒரு நாள் வச்சுக்கிட்டே வாங்க. மருதாணி யாருக்குங்க ரொம்ப பிடிக்கும்? மகாலட்சுமி தாய். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் தெரியுதுமா. ஆனா தெய்வத்துங்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு அதிகாரம் கொடுத்த கோவில் தெரியுமா? வெள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில் தான் அம்மாவுக்கு அதிகாரம் கொடுத்த கோவில். அதனாலதான் அம்மாவுடைய கிரீடத்துல சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கும். எந்த கோயில்லையாவது சாமியினுடைய கிரீடத்துல சிவலிங்கம் பொறிச்சு பார்த்திருப்போமா? அந்த கோயில்ல சிவன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பெரும் நிதிக்கு நீ இறைவனா இரு, ஆனா அந்த நிதி என்னுடையது, என்னுடைய கஜானாவுக்கு நீ ஒரு ஓனர் இல்லைன்னா ஒரு மேனேஜர்.
அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப அந்த மகாலட்சுமிக்கு அதிகாரம் கொடுத்த இடம், அந்த இடத்துக்கு நம்ம போகும்போதும் நமக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் 2 பைரவர்கள் உண்டு. சொர்ண பைரவரும் உண்டு, ஞான பைரவரும் உண்டு. ஒரு மனுஷனுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானம்ங்கிறது வேணும். வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு சீமான், ஒரு செல்வந்தனுக்கு குழந்தை இல்லை, அப்ப அவன் சீமான் இல்லைங்கிறார். ஒரு ஏழைக்கு நிறைய குழந்தைகள், அவன் ஏழை இல்லைங்கிறார். ஏன்னா செல்வத்துல குழந்தை செல்வமும் ஒன்று. அந்த குழந்தை செல்வத்தை இவன் அதிகமா வச்சிருக்கிறான், அதனால இவன் ஏழை கிடையாது. பொருளாதாரத்தை அவன் அதிகமா வச்சிருக்கான், ஆனா அவனுக்கு குழந்தை இல்லை, அப்ப அவன் சீமானும் கிடையாது. அப்ப 2 பேருமே சமந்தாங்கிறார். வள்ளுவ பெருந்தகனுடைய குரல்ல அந்த மாதிரி சொல்றாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம ஊர்ல நிறைய இல்லைங்க, எல்லாம் கண்டெய்னரா மாறிடுச்சு. ஆனா நம்ம அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி, இன்னைக்கும் கோயம்புத்தூர் பக்கத்துல அது அதிகமா உண்டுங்க. ஏன்னா அந்த அஞ்சரைப்பெட்டிக்கு பேரே பணப்பெட்டின்னு பேரு. கோயம்புத்தூர் பக்கம் யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது தெரியும், இல்ல உங்க நண்பர்களை கேட்டீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல அஞ்சரைப்பட்டிக்குள்ள தான் காசெல்லாம் போட்டு வச்சாங்க. இப்ப நம்ம வந்து பண விஷயத்துக்கு என்ன பண்றோம், பட்டை இதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் எதுல வச்சிருந்தாங்க, அஞ்சரைப்பட்டியில தான் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த அஞ்சரைப்பெட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது நமக்கு பணத்தை கொடுக்கும். அப்ப அந்த அஞ்சரைப்பட்டியை சமையல் அறைய பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு தனித்தனியா ஒரு அறை இருக்கு. நமக்கு பெட்ரூம் ஒன்று தனியா இருக்கு, ரெஸ்ட் ரூம் ஒன்று தனியா இருக்கு, கிச்சன் தனியா இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா அறை இருக்கு. நம்மளுடைய பணத்துக்கு நம்ம ஒரு அறை எங்கேயாவது வச்சிருக்கோமா? வந்தோடனே கழட்டி அப்படி டேபிள்ல வைக்கிறோம், இல்ல டிவி கபோர்ட்ல வைக்கிறோம். இப்படி நமக்கு எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வைக்கிறோம். அப்ப அந்த பணம் என்ன ஆகும், நம்மளை விட்டு போகும். அப்ப பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு கொடுங்க, பணத்துக்குன்னு ஒரு பெட்டி அல்லது பணத்துக்குன்னு ஒரு இடம். இந்த இடம்னா அந்த இடத்துல காசு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு 5 பவுன் வளையல் இருக்கு, நம்ம கண்ட இடத்துல கழட்டி வைப்போமாமா? போனோன்னா பீரோவை திறந்து உள்ள வச்சு பூட்டிட்டோமான்னு 2 தடவை பார்த்துட்டு தான் எடுப்போம், உண்டா இல்லையா? ஆனா பணத்தை நம்ம பர்ஸ் அப்படியா வைக்கிறோம், போ அப்படின்னு தூக்கி அப்படி போட்டுறோம். அப்ப அது நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே போல பணம், அந்த நோட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த நோட்டை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? கொடுத்தா அது நமக்கு திருப்பி வரும், மாத்தி கொடுத்தா அது நம்மள்ட்ட வராது. இதை வந்து ஒரு அடையாளம் போட்டு, அந்த நோட்டில் அடையாளம் போட்டு நீங்க கொடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்த்ததுனால சொல்றேன். காந்தி தாத்தா நம்மளை பார்த்த மாதிரி நீங்க கொடுக்கணும். அதே போல அந்த பணத்திட்ட நம்ம பேசணும். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்போமா கேட்க மாட்டோமா? மாப்பிள்ள எனக்கு நாளைக்கு ஒரு செலவு இருக்கு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தா தேவலாம், கேட்குறோம்ல? அப்ப அந்த பணத்துக்கிட்ட கேட்கணும், நீ என்கிட்ட வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம், என்னோட காரியத்துக்காக உன்னை நான் பயன்படுத்தினேன், நீ போய் உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வந்துரு, என்னை விட்டு ரொம்ப நாளைக்கு விலகி இருக்காத அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரத்தில் வருங்க. அப்படி செஞ்சு பார்த்தோம்னா அந்த பணம் வரும் நமக்கு ரிட்டர்ன். அந்த பணத்துல பின்னாடி உங்க பேரோ அல்லது உங்க குழந்தைகள் பேரோ இல்லை ஏதோ ஒரு நம்பரோ போட்டு நீங்க கொடுத்து பாருங்க. போயிட்டு அது ஏதோ ஒரு ரூபத்தில் 2-3 நோட்டோட சேர்ந்து வரும். அப்போ அது நமக்கெல்லாம் பணத்தை வர்றதுக்கு உண்டான ஒரு ரூட்டு அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாங்க. அதே சமயத்தில் மஞ்சள் துணி, காட்டன், பச்சை கற்பூரம் 10 துண்டு, அதுவே போதுமானது. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 ஏலக்காய் பட்டை, லவங்க பட்டைன்னு சொல்றது, இதை அதோட சேர்த்து தென்மேற்கு திசையில் நீங்கள் வைக்கணும். தென்மேற்கு திசை யாருடைய மூளைங்க? வாஸ்துபடி அது குபேர மூளை. அங்கே என்னென்ன கிரகங்க வரும்? செவ்வாயும் ராகும் வருவாரு, சனி பகவான் தொடர்பு அங்கே உள்ளர வரும். தெற்கு திசைக்கு யாருங்க அதிபதி? செவ்வாய் வந்துடுறாருல்ல. அப்ப அந்த மூளைக்கு யாரு வருவா? செவ்வாய் ராகு உள்ள வந்துடுறாங்கல்ல. அதே காம்பினேஷன்ல சனி உள்ள வராரா? அப்ப அங்க என்ன நடக்கும்? வேகம், ஈர்ப்பு அதிகமா ஏற்படும். செவ்வாய்ங்கிறது வேக கிரகம் தானே, ஈர்ப்பு கிரகம் தானே. அப்ப அந்த இடத்த நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதை 10 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க மாத்திக்கிட்டே வரணும். அந்த பச்சை கற்பூரத்தை நீங்க வீடு துடைக்கும் போது வீட்டில் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா உங்களோட அலுவலகத்தில் எங்க வாஷ் பண்றீங்களோ அங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும், அந்த பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்லலாங்க. அதே சமயத்துல இப்ப எல்லாம் பெண்கள் மஞ்சள் போட்டு குளிக்கிறது இல்லை, குளிக்கிறதே சரியா குளிக்கிறது இல்லையா? ஏன்னா நேரம் இல்லை, எல்லாம் ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. தப்பு சொல்ல முடியாது அவங்கள, ஏன்னா இத்தனை மணிக்குள்ள அவங்க உள்ள இருந்து ஆகணும், வேன் வந்துருமே. அப்ப அவங்க பறந்துகிட்டு ஓடுறாங்க. அப்ப இந்த செவ்வாய் வெள்ளியில பெண்கள்
மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்கன்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருப்பாங்க. இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சாத்வீகம்னு சொல்லி. ஆமாம், இருந்தால் இன்னும் நல்லதுன்னு சொல்கிறேன். அப்போ அங்க பொருள் வர்றதுக்கு, பொருளாதாரம் வர்றதுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதே போல் பெண்களை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் எப்படி ஆகுறது? ஆண்கள் நமக்கும் சொல்லணும்ல. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம யாருமே செய்யறது இல்லை. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாற்றி குளிக்க கூடாது, பொருளாதாரம் தங்காது. அதே சமயத்தில் உணவு அருந்திய பிறகு நெகம் வெட்டுறது. மத்தியானம் சாப்பிட்டேன், ரெஸ்ட்ல இருக்கேன், நெகம் வெட்டினோம்னா ஸ்ரீதேவி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, இன்னொரு தேவி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஆமா. அதே போல சிதை அலங்காரம் செய்யறது, சாப்பிட்டுட்டு போய் முடி வெட்டுறது, சேவிங் பண்றது, இதெல்லாம் செய்யும் போது இந்த பொருளாதாரம்ங்கிறது அங்க வந்து தங்காது அப்படிங்கறத அங்க வந்து சொல்லலாங்க. அதே போல இந்த பணம் வந்து தங்கணும், பணம் வந்து நமக்கு வரணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பணத்தை ஒருத்தட்ட எதிர்பார்த்து போறோம் அப்படின்னு சொன்னா தயிரோடு சர்க்கரை, இதை நம்ம லெசின்னு சொல்லுவோம். அப்ப இதை நீங்க சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த பணம் வந்து நமக்கு வரும். நம்ம கேட்ட தொகையில ஒரு பார்ட் அமௌண்டாவது அவங்க கொடுத்துருவாங்க, 1/3 சொல்லலாம். அந்த பார்ட் அமௌண்டாவது நமக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குங்க. அதே போல பறவைகளுக்கு நவதானியங்களை உணவாக கொடுக்கிறது. இது ஒரு டிவி இதுல கூட போட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா, 2000 புறாக்களுக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஷோ மாதிரியே எல்லாருமே வந்து பாக்குறது. அப்ப அந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கும்போது பொருளாதாரத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல காக்கைக்கு உணவு வச்சுக்கிட்டே வந்தாங்க, ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுத்தாங்க. அதே போல புதுசா வந்து ஒருத்தர் தொழில் தொடங்குறார் அல்லது ஒரு உத்தியோகத்துக்கு இப்பதான் போயிருக்கிறார், வந்து பர்மனன்ட் ஆகணும், இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனம் இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுல நல்லா நான் டெவலப் ஆகணும் அப்படின்னாக்க நாய்களுக்கு இவங்க சாதம் உணவு தான் கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்க கூடாது, உணவு கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நபர்களுக்கு நம்ம அதை சொன்னோம், அவங்க 50 தட்டு வாங்கி ஒரு ட்ரம் நிறைய சாதம் செஞ்சு போய் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு அந்த நிறுவனம் ஓரளவுக்கு மேல வந்துருச்சு. அப்ப அந்த ஜாப்புக்கு போனவங்களும் ஒரு பர்மனன்ட் ஜாப்புக்கு போயிடுறாங்க, டெம்பரவரியா உள்ள நுழையிறாங்க, அப்புறம் அது கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு அப்படியே பர்மனண்டா உள்ள போறதுக்கு அது வழி செஞ்சு கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிறதும் இதுல வந்து சிறப்புங்க. அதே சமயத்துல அமாவாசை நாட்களில வா என்ற எழுத்தில் உள்ள தெய்வங்களை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னா பணம் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும். வனதுர்கை போலாம், வராகி போலாம், அதே சமயத்துல வக்ரகாளி போலாம். இந்த மாதிரிலாம் நீங்க போறது, வனபத்ரகாளி போலாம். இந்த மாதிரிலாம் நீங்க போக 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 போக, ஏன்னா காளி யாருடைய அம்சம்? ராகு பகவானுடைய அம்சத்துல உள்ள வருவாங்க. அப்ப அது என்ன நடக்கும்? நமக்கு அந்த அசுரத்தனமான வளர்ச்சியை நமக்கு வந்து கொடுக்கும். வருதுங்கிறதுக்காக நம்ம அள்ளி இறஞ்சி செலவு பண்ணிடக்கூடாது. தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணா பணம் தங்காது, தெரியுங்களா? தண்ணி வந்து பணம். அப்ப பாத்ரூம்ல அதே மாதிரி தண்ணி வந்து குறையா வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் பிரச்சனை வரும். பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா அரை வாளி தண்ணி வச்சுட்டு இருந்தேன், காவாளி தண்ணி வச்சுட்டு வருவாங்க நிறைய பேர், கவனிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா குளிச்சுட்டு வாளி அப்படியே எம்டியா வச்சுட்டு வந்துருவாங்க, ஒரே ஒரு கப்பு தண்ணி தான் கிடக்கும். அது வீட்டில் இருக்கவங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அப்ப அந்த குறை தண்ணி வைக்கிறதும் அங்க பிரச்சனையை கொடுக்கும். அதே போல கடிகாரம் ரொம்ப விசேஷங்க. கடிகாரத்துல பார்த்து ஹேண்டில் பண்ணீங்கனாலே பணம் நமக்கு வந்து வரும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். கடிகாரத்துல உணவு எப்ப திங்கணும், பயணம் எந்த நேரத்தில் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு அது லக்ஸுரியான வெஹிக்கிள், நீங்க கிளம்புற பஸ்ஸோ அல்லது வாகனமோ நல்ல ஒரு லக்ஸுரியா கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. அதை ஒரு ஒன்றோ ரெண்டோ நான் உங்களுக்கு போர்டில் அதை போட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரம் நடுறது நமக்கு பணத்தை கொடுக்குங்க. நெல்லி மரம் நடலாம், மாமரம் நடலாம், தென்னை மரம் நடலாம், புளிய மரம் நடலாம், அரசு ஆலமரம், அதே சமயத்தில் வேம்பு. அப்போ இந்த மரங்கள் எல்லாம் நடும்போது அது நமக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாங்க. அதே போல் பூஜை அறை, பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமிரத்தட்டுல பச்சரிசி பரப்பி அதன் மீது தான் காமாட்சி விளக்கு கொளுத்தணும். அப்ப அது நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கறத அங்க வந்து சொல்லலாங்க. அதே சமயத்துல இரவு நேரத்துல எள் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. தயிர் உணவுகள், கெட்டி தயிர் எடுத்து சாப்பிடுறது பொருளாதாரத்தை தடை பண்ணும். ஏன்னா அது நம்ம உடல் ரீதியா பாதிக்கும், அப்ப மனமும் பாதிக்கப்படும். அதனால நம்மளால பணத்தை சம்பாதிக்க போக முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப
நடைமுறையில் இது எல்லாமே இதாக இருக்குது. அதே போல் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது, வழிபாடு செய்கிறது, அல்லது அஷ்டோத்திரம் மந்திரம் சொல்கிறது, மகாலட்சுமி கவசம் எடுத்துக்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது சிறப்புங்க. லலிதையினுடைய நாமங்கள் வந்து ஒரு 7 நாமங்கள் வந்து சொல்லுவாங்க. ஃபுல் நாமமும் சொல்ல முடியல அப்படின்னா இந்த 7 மட்டுமாவது சொல்லுங்கன்னு சொல்லி யார் கொடுத்ததுன்னு தெரியுமா? காஞ்சி மகா பெரியவர் கொடுத்தது. அப்போ அந்த 7 நம்ம வந்து எடுத்துக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் ஸ்ரீசுக்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுவும் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் காலையில் துளசியால் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அபிஷேகம் செஞ்சிடணும். இரவு நேரத்தில் மறிக்கொழுந்தால் அபிஷேகம் செய்கிறது பொருளாதாரத்தை கொடுக்கும். பொதுவாகவே மறிக்கொழுந்து எல்லா சீசன்லையும் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட சீசனில் கிடைக்கும். அப்போ அந்த மறிக்கொழுந்துக்கு அந்த ஒரு தன்மை, பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் இன்னைக்கு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் 4, 6, 8 இந்த நட்சத்திரங்களுடைய உணவுகளையோ அல்லது அதனுடைய குறியீடுகளையோ நம்மளுடைய குபேர மேடு அப்படிங்கிற இந்த விரல் மேட்டில் போடும்போது அது நமக்கு வந்து பணத்தை கொடுக்கும். ஒன்றுமே இல்லைங்க, பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்தா பணம் வரும். ஒத்துக்குவீங்களா? யாருக்குமே, எல்லாருக்குமே. அதே போல் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடியவங்க சுடுகாடு போயிட்டு வந்தாங்கன்னா பணம் வரும். நாயுருவி செடியில் ஒரு வேலை இருக்கு, பணம் வரும். துத்தி இலையில பணம் வரும், தூதுவளையில பணம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த பணம் வர்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி இல்லை, ஏகப்பட்ட வழி இருக்கு. பொருளாதார மேன்மைக்கு பல வழிகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லலாங்க. அதே சமயத்தில் இந்த கடிகாரம் சொன்னல, கடிகாரம் போட்டுங்களா? நான் ஏயா 12 மணிக்கு சுடுகாடுக்கு போகணும் கதை சார்? தேவைன்னா போய் தானே சார். அதனால என்ன இருக்கு? ஐயா இந்த இடத்துல இப்ப வந்து ஒரு பக்கம் கிளம்புறீங்க, இந்த டைம்ல கிளம்புனீங்கன்னா ஏண்டா கிளம்பணும்னு இருக்கும். வண்டி ஜங்கு வண்டியா கிடைக்கும், டடக்கு 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 டடக்குன்னு ஒட்டாகம் ஓடுற மாதிரி ஆயிப்போயிருங்க கதை. 2ஆம் பாவமா? அது கடிகார பிரசன்ன மெத்தடு, இது கடிகார பிரசன்ன மெத்தடுமா? சரியா? அப்ப இது வந்து 2ஆம் பாவம்னு சொல்றது, இது 6ஆம் பாவம். சரியா? அந்த மெத்தட்ல நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சரி, இப்ப இதை விடுங்க. இப்ப லக்ஸரியா போற டைம் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் இதை சொல்லிட்டேன், இதை சொல்லுங்க. ஆமா ஆமா. ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த ஜாமக்குளதெல்லாம் பாக்குறதுனால நமக்கு அது வந்து தெரியும் சார். இப்ப எல்லாருக்கும் அது வந்து தெரியாது. அப்ப இந்த 5 நிமிஷம் சொல்லிட்டோம்னாக்க அவங்க அதை வந்து எடுத்துக்குவாங்க, அது அவங்களுக்கு உதவியா இருக்கும். சரிதானுங்களா? அதுக்காக சொல்றோம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 வரும் இல்லையா? இங்க 9, இந்த 5 நிமிஷம் சரிதானா? அந்த மாதிரி 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துல நீங்க கிளம்புனீங்கன்னு சொன்னா பயணம் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். இல்லைன்னா நம்ம உடம்பே நமக்கு ஒத்துக்காது. ஒரு சில பஸ்ல ஏறினா நமக்கு அப்படியே தலைவலியா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்டா ஏறணுங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த இடையில எங்கன்னா இறங்கி ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிறதே தோணும். அப்ப அந்த நிலைகள் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இந்த டயத்துல நீங்க சொல்றத அவன் கேட்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் போய் அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க கேட்பாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத. அவங்க செய்யறாங்க, செய்யறது அப்புறம் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, என்னதான் உங்கள்ட்ட கருத்துங்கிறத அவங்க வந்து அந்த இடத்துல கேட்பாங்க. அதே போல ஒருத்தர் முடியாம இருக்காங்க, மருந்து எந்த நேரத்தில் சாப்பிடலான்னு தெரியுங்களா? மாத்திரை. இது கொரோனா நேரத்தில் இந்த டைமிங்கை நான் அதிகமாக உபயோகப்படுத்தி நிறைய பேத்துக்கு அது ரெக்கவரி ஆச்சு. கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல, கிழங்கு மஞ்சளும் சுக்கும்
கஷாயமாக ரெடி பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து நிறைய பேர் வந்து அதை செக்யூர் ஆனாங்க. அப்போ இந்த டைமிங்கை நீங்கள் எடுத்துக்கங்க. 10லேருந்து 14 வரைக்கும் 5 நிமிஷம் வந்துடும். அதே போல் இந்த டைம் எடுத்துக்கங்க. சரியா? இந்த நேரத்தில் யாராவது ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ரெக்கவர் ஆகலை, இந்த டைமிங்கில் அவங்களுக்கு மாத்திரையை கொடுத்து பழக்குங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும். அப்போ உணவு எப்போ கொடுக்கணுங்க? சாப்பிட்டு தானே மாத்திரை போடணும். சாப்பிடாம மாத்திரையை போட்டு அது ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்துருச்சுன்னா உணவு இந்த நேரத்தில் எடுத்துக்கங்க. சரியா? ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ஜாமக்கோல் அதில் இருக்கிறதுனால சரம் அந்த மெத்தடில் சொன்னால் எல்லா இந்த இதில் இருக்கவங்களுக்கு புரியும். பொதுவில் சொல்லும்போது எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுனால நான் அந்த டைமிங் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கால அளவுகளில் நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டு இந்த கால அளவுகளில் நீங்கள் மருந்து எடுக்கும்போது அந்த உணவு உடம்புல சாரும், இந்த மருந்து உங்களுக்கு எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். அப்போ அவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. கடிகாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த கடிகார பிரசன்னங்கிறது ரொம்ப, இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேசுகிற நேரத்தை வச்சே நாங்கள் வந்து பலன் சொல்லிடுவோம். அப்போ அந்த கடிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, நடைமுறைப்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி வீட்டில் கடிகாரத்தை எந்த திசையில் மாட்டக்கூடாதுன்னெலாம் இருக்குது. மாட்டினா நமக்கு அங்கே சிக்கல் வரும், பொருளாதாரம் தங்காது, இதெல்லாம் இருக்குது. அதே போல் இறந்தவர்களுடைய ஃபோட்டோ எந்த திசையில் வைக்கணும், இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் அந்த விஷயங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சு அது மாதிரி செஞ்சுக்கிறது நமக்கு ஓரளவுக்கு செக்யூர் கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லலாம். போதுமா? ஓரளவு கொடுத்தது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்ததா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு நம்ம போறதை விட நம்ம கொடுத்த செய்திகள் ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. எனது பெயர் வந்து ராக்ஃபோர்ட் ராஜ்னு சொல்லி நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். எனது அலைபேசி எண் 755 815 64 23 90 92 68 74 92. இது என்னுடைய அலைபேசி எண். நாங்கள் திருச்சியில் காவேரி ஜோதிட சங்கம்னு சொல்லி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் 13ஆம் தேதி திருச்சியில் ஸ்ரீ சுருதி ஹாலில் மாதாந்திர கருத்தரங்கம் இருக்குது. பேச விருப்பம் உள்ளவர்களும் என்னுடைய நம்பரில் தொடர்பு கொண்டு வாங்க. அங்கே உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதே சமயத்தில் எல்லாரும் வாங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த பேச வாய்ப்பு நல்கிய ஐயா அவர்களுக்கு, பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு, இதை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.